ஆனால் ஜேகே நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ரீசெண்டாக ஜேகே தமிழ் பராசக்தி படத்துக்கு எதிராக அனில் செல்லா வந்துட்டு டாக்ஸிசிட்டி பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதனால் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ட்ரிகர் ஆகி அவரை கலாய்க்க தொடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கலாய்ச்சதை வச்சு இன்னொரு வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் என்ன விஜய் ரசிகர்கள் வந்துட்டு ஏட்டும் பண்ணுறாங்க, அவங்க தான் நான் சொல்கிறத உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று காமிச்சிருந்தாரு. போட்ட இனிமேல் தமிழ்நாடுல நாங்கள் தான்டா, இங்கே எந்த படம் ஓடணும் எது ஓடக்கூடாது, யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது எல்லாமே நாங்கள் முடிவு பண்ணுறது தான். இந்த கமெண்ட்டை மெச்சூரிட்டியோட நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ சின்ன பையன் விளையாட்டுக்கு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்போம். ஆனால் ஜேகே தமிழ் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த இன்ஸ்டா கமெண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால் நான் அந்த கமெண்ட் போட்ட ஐடியை போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாரோட ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பார். வந்து ஆக்சுவலாக டிவிக்கேன்னு போட்டு அவர் டிபியில் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். விஜய் ஃபோட்டோ தான் இருக்கும், தளபதி கூட இருக்கிற மாதிரி அந்த பையன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ என்ன உண்மையான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஏஐ. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்து எதுவுமே வெளிவரல, ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. அதையுமே அவர் ரொம்ப வன்மமாக யார் ஃபோட்டோவில் இருக்கா யார் டிபியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் அந்த கமெண்ட்டை காமிச்சிருப்பாரு. அது எல்லாத்துக்கும் மேலே அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த 6 போஸ்ட்டையுமே பார்த்தா அந்த 6 போஸ்ட்டுமே 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதாவது ஒரே நாளில் அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. சரி, அப்போது யூசர் நேமை கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபவுட்டில் போய் பார்த்தா 2 தடவை யூசர் நேம் மாற்றிருக்காங்க. அதோட அந்த பயோவில் பார்த்தீங்கன்னா தேவர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்டை குறிப்பிட்டிருப்பாங்க. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு சார்ந்த மாதிரியே கிடையாது. ஒரே நாளில் உட்காந்து பேரை மாற்றிட்டு ஒரே நாளில் எல்லா போஸ்ட்டையுமே டிவிகேக்கு சப்போர்ட்டாக போட்ட மாதிரி தான் அந்த அக்கௌண்ட் பார்க்குறதுக்கு இருந்துச்சு. அதாவது இந்த கமெண்ட்டை போடுறதுக்காகவே அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பயோவில் நீங்கள் பாருங்களேன், டிவிக்கு யூஸ் செக்ரட்டரி விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உண்மையிலே அப்படி ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, எனக்கே தெரியும். ஏன்னா டிவிகேல வந்துட்டு 120 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது கிடையாது. அவங்க விருதுநகரையே வந்துட்டு 4ஆக பிரிச்சிருக்காங்க. கிழக்கு மேற்கு வடமேற்கு அந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஃபேக்காக தானே இருக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட் போட்ட கமெண்ட்டை வந்துட்டு விஜய் ரசிகர்கள் இப்படி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது விஜய் மேலே வன்மத்தை பரப்புறது தானே.